சிம்பிளா, ஈஸியா ராகி இலை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல இரும்பு சத்து, கால்சியம்லாம் நெறைய இருக்கு. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். நல்லா பஞ்சு போல இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 விதமா பண்ணியிருக்கேன். முதல்ல வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இத வடிகட்டிடணும். இதுல தூசு இருந்தா போயிடும். இதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 கப் போட்டு நல்லா திக்கா வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 நிமிஷம் கூட ஆகாது. இதுக்கப்புறமா மேல் மாவுக்கு ராகி மாவு, உப்பு, நெய் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சாஃப்ட்டான மாவு மாரி கொண்டு வந்துரணும். இது வைக்கணும்னு அவசியமே இல்ல. இம்மீடியட்டா நம்ம பண்ணிரலாம். இத ஒரு லெமன் சைஸ் பாலா எடுத்துக்கங்க. வாழலையில வச்சுட்டு, இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு, மேல வந்து ஒரு 2 தடவ பிரஷர் குடுத்தீங்க அப்படின்னா, இது நல்லா தின்னா வந்துரும். ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் ஆகாம இருக்கும். இப்போ ஃபில்லிங் வச்சுட்டு மூடியறலாம். அவ்வளோதான். எட்ஜஸ் எல்லாம் வந்து டைட்டா சீல் பண்ணிடுங்க. இத அப்படியே எடுத்து நம்ம வேக வைக்க போறோம். இதே மாதிரியே இன்னொரு ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாக்லேட் ஷேப்ல இருக்கும். இதுமே ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணீங்க அப்படின்னா, செகண்ட் டே வரைக்குமே கெட்டு போகாது.